வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். கருங்காலிச்சோலை கல்யாண முருகன் ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கும்பாபிஷேகம் டிசம்பர் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புத்தளம் மாவட்டம் முந்தல் கருங்காலிச்சோலை ஸ்ரீ கல்யாண முருகன் தேவஸ்தானத்தில் 18 படிகளோடு கூடிய சபரிமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பஞ்சகுண்டபஷ மகா கும்பாபிஷேகம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியா தலைமையில் நடைபெறவுள்ளது. மகா கும்பாபிஷேகம் தொடர்பாக இந்து மத குரு பீடாதிபதி இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். புத்தளம் மாவட்டம் முந்தல் கருங்காலிச்சோலை என்கின்றதாகிய பதியிலே பன்னெடுங்காலமாக கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய பெருமான் கல்யாண முருகனாக திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளினால் நாமகரணம் செய்யப்பட்டு அடியார்கள் அல்லல் கலைந்து அருள்பாலிக்கின்ற இந்த கருங்காலிச்சோலை கல்யாண முருகனுடைய தேவஸ்தானத்திலே பரிவாரத்திலே கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள காவல் தெய்வமாக போற்றுகின்ற ஐயனார் சுவாமி சபரிமலை ஐயப்பன் சுவாமி 18 படிகளோடு புதிதாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு சபரிமலை பூர்ணா புஷ்கரா சமேத கரிகரபுத்திரராக இருக்கின்ற ஐயனார், அதேபோல் ஐயப்பன், மணிகண்டன், பில்லாளி வீரன் என்று பல நாமங்கள் சுவாமி ஐயப்பனுக்கு. ஐயப்பன் என்றாலும் ஒன்றுதான், ஐயனார் என்றாலும் ஒன்றுதான், மணிகண்டன் என்றாலும் ஒன்றுதான், எல்லாமே ஒருவர்தான். இப்போ நமக்கு முருகன், பாலமுருகன், முத்துக்குமார சுவாமி, ஆறுமுகசாமி, பழனியாண்டவர், தண்டாயுதபாணி என்பது போல அனைத்தும் முருகன் ஒவ்வொரு வடிவங்கள். அதேபோல் ஐயப்பன், ஐயனார், மணிகண்டன், ஹரிகரபுத்திரர் எல்லாமே ஒவ்வொரு அவதாரங்களே. இங்கே இந்த ஹரிகரபுத்திரர் ஐயனாரும் சபரிமலை ஐயப்ப சுவாமி 18 படியோடு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. கார்த்திகை மாதம் 20ஆம் நாள் 5/12/2024 அதிகாலையிலே கணபதி ஹோமத்தோடு பூர்வாக்கிரிகள் ஆரம்பமாகி 6ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணி முதல் பஞ்சகுண்டபக்ஷ மகா யாகாரம்பம், 7ஆம் திகதி சனிக்கிழமை காலை 8 மணி முதல் பின்னர் 4 மணி வரையிலே தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு. அதேபோல் 8ஆம் திகதி காலை 6 மணி முதல் 7:12 மணி வரையிலே வருகின்றதாகிய சுப முகூர்த்தத்திலே இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. எனவே இந்த காலையிலே 6லிருந்து 7:12க்குள்ளே இந்த மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. அனைத்து அடியார்களும் இதில் கலந்து இறையருளை பெறுவதோடு அந்த முந்தல் கருங்காலிச்சோலை மக்கள், ஆலய நிர்வாக சபையினர்கள் எல்லோருக்கும் எல்லாம் வல்ல கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவிழாம் நிறைவேறும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமி சரணம். சுவிஸ் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் ஐயப்பன் விரத வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்றன. சுவிஸ் பெர்மென்டோப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் கடந்த சனிக்கிழமை சபரிமலை ஐயப்ப சுவாமி விரத வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்றன. சிவஸ்ரீல ராம சண்முகநாத குருக்கள் பூஜைகளை நடாத்தி வைத்தார். தேவஸ்தான குருசாமி தியாகராஜா மகேந்திரன் சாமி அவர்களின் ஒழுங்கமைப்பில் ஐயப்பன் அடியவர்கள் விரத முத்திரை மாலை அணிந்து கொண்டனர். பக்தர்கள் அடியவர்கள் கலந்து இறை வழிபாடு செய்தனர். पुरुषोत्तमाय नमः
कालध्याने कल्पवृक्षाय नमः महावृक्षाय नमः विद्यावृक्षाय नमः शिरोदिलाय नमः लोकगन्धे नमः प्राणाद्रे नमः परगर्वाङ्गविभञ्जनाय नमः पुष्करापूर्णसंयुक्त இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய செய்தி அறிக்கைகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.